நாம் யாருடன் சேர்ந்திருக்கிறோமோ அவர்களால் தான் நம்முடைய கீர்த்தி என்பது முடிவாகிறது. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். ஒரு அழகான ஒரு வரி சொன்னால், இறை அன்பு அவர்களுடைய ஒரு வரி ஒன்று படித்தேன். குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. இவ்வளோ இது வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. தப்பு பண்ணுறதுக்கு தான் நிறைய யோசிக்கணும். இந்த பிட்டு வச்சு எழுதுகிறாங்க பரீட்சையில், மாணவர்களுக்கெல்லாம் கூட சொல்கிறேன், இதுக்கு நீங்கள் படிச்சுட்டே போயிடலாம். இதுக்கு உட்காந்து இவ்வளோ மெனக்கெட்டு இது எடுத்து இங்கே சொருவி அங்கே சொருவி தப்பு பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சுட்டே போயிடலாம். குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. வாழ்க்கையில் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க நான் சொல்லலை. இப்படி குறுக்கு வழி நண்பர்கள் நம்மோடு வரும் பொழுது அவர்களை நம் வீட்டிற்குள் அனுமதிக்காமல் இருப்பது நமக்கு நல்லது. நம் மனதிற்குள் அனுமதிக்காமல் இருப்பது நமக்கு நல்லது. என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் அதெல்லாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நமக்கு அன்னை வளர்ப்பு அது இதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா நமக்கு சொல்லித்தரத்துக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்துருச்சு. நம்மளை நல்ல வழியில் கூட்டு போகிறதுக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்குது, கெட்ட வழியில் கூட்டு போகிறதுக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்குது.